In this video, we are going to see 12th standard accountancy, chapter 1, sum number 19 and page number 36 in your text. So, இப்போ நம்ம இந்த ஃபைனல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு 4 விஷயம் செக் பண்ணணும். ஒன்று, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கா, கிரெடிட் சேல்ஸ் இருக்கா, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் இருக்கா, க்ளோசிங் டெப்டார்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ அது இல்லாமல் 5ஆவதா ஒரு விஷயம் கேபிட்டல் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ 19th சம் அருணுங்கிற ஒர்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டு, பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதர் இன்ஃபர்மேஷனில் வேஜஸ், கேரேஜ் அவுட்வர்ட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ், டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே the sales during the year were 7,70,000. ஸோ சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேணாம், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட வேண்டாம். தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க 30,000. பர்ச்சேஸ் கொடுக்கல, பர்ச்சேஸோட ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். தென் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங் 5% கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ டவுட்ஃபுல் டெப்ட்ஸுங்கிறது நம்ம டெப்டார்ஸில் வந்து ரெடியூஸ் பண்ணுற விஷயம். தென் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் தட் டேட். ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா கேபிட்டல் இல்லை. ஸோ கேபிட்டலுங்கிறது நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தான், க்ளோசிங் கேபிட்டலுங்கிறது ஃபைனல் அக்கௌண்ட்டில் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம செகண்ட் மெத்தடே பார்த்துருப்போம். இங்கே இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் லுக்ஸ் லைக் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பட் நாட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 1/12/2018. ஸோ இதுக்குள்ள அமௌண்ட் எல்லாமே ஓப்பனிங் அமௌண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ கிரெடிட்டார்ஸ் 50,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000, ஸ்டாக்கு, டெப்டார்ஸ், கேஷ் அட் பேங்க். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஓப்பனிங் அமௌண்ட் தான். அந்த டேட் கொடுத்துருக்கோம், 2 டேட்டில் ஓப்பனிங் அமௌண்ட்டை. தென் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4,30,000. அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 4,30,50 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 3,80,000. ஸோ தட் இஸ் அவர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பர்ச்சேஸ் கொடுக்கல. ஸோ பர்ச்சேஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் we have to prepare. ஸோ பாருங்க டாபிக் கொடுத்தாச்சு, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், டெபிட் கிரெடிட்ங்கிறது முக்கியம். பாருங்க டு கேஷ் பெய்டு. ஓகேவா? அதாவது கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் இந்த 6 lakh. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா 30,000. பை பேலன்ஸ் brought down. இது வந்து என்ன அப்படின்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ். தென் கிரெடிட் இது வந்து அடுத்தது டு பேலன்ஸ் கேடாங்கிறது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ். இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 6,75,000. இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. 6,75,000 50 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 6,25,000. இங்கே இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர். தட் இஸ் யுவர் கிரெடிட் பர்ச்சேஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. Then we have to prepare final account. So final account அப்படின்னா என்ன, trading and profit and loss account இருக்கும். Then balance sheet. Okay, so listen, trading and profit and loss account as on 31/12/2018. ஓகேவா? ஸோ இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு என்ன இருக்கணும், டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் டு ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, டு பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 6,25,000. இந்த 6,25,000 பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். அப்போ 6,25,000 30 போயிடுச்சுன்னா 5,95,000. தென் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் வந்து 65,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, இங்கே சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் 7,70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் 7,70,25 போயிடுச்சுன்னா 7,45,000. தென் பை க்ளோசிங் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் இன் ட்ரேடோட க்ளோசிங் டேட். ஓகேவா? ஸோ 7,45,000 + 1,70,000 is equal to 9,15,000. 9,50,000 அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். 9,15,000 இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,35,000 கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அப்படியே இந்த சைடு இறக்கணும். சரிங்களா? ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஆன், அதாவது கேரி ஆயிருக்காங்க நீங்கள் 1,35,000. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா, அதான் டு கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 7,05,500. நெக்ஸ்ட் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஐட்டம் 2 இருக்கு. என்ன அது, ஒன்று என்ன பார்த்தோம், டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங், இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங்கிறது உங்களுக்கு பில்டிங் வந்துட்டு 2,40,000 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 2,40,000 இன்டூ எத்தனை பர்சன்ட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, 5%. அப்போ இன்டூ 5/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேரி பண்ணிடணும். இப்போ
2400 into 5 நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படினா 12000. ஓகே சோ இப்போ இந்த டெப்ரிசியேஷன் பில்டிங் அந்த டெப்ரிசியேஷன் வர அமௌண்ட் மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் இங்க போடணும். சோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்துட்டு 1500 அவனே கொடுத்துட்டான் இல்லையா. சோ அத இங்க நம்ம போட்டாச்சு. சோ கிராஸ் ப்ராஃபிட் 1,35,000 இல்லையா. சோ அத அப்படியே நம்ம இங்க இறக்கி அதை இங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த 1,35,000 ஓட இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணோம் அப்படினாக்கா நமக்கு 86,000 வந்துரும். சோ தட் இஸ் our net profit. then இந்த net profit என்ன செய்யணும் நம்ம கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் சரியா. சோ பேலன்ஸ் ஷீட் as of the date 31/3/2018. சோ liabilities இருக்கு, asset இருக்கு. சோ பாருங்க கேபிட்டல் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 3,80,000 அது ரிலேஷன் போட்டாச்சா plus net profit 86,000 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினாக்கா 4,66,000. சோ நெக்ஸ்ட் என்ன क्वेश्चनல drawings இருந்தா less drawings. சோ 4,66,000 ல 10,000 போயிடுச்சு அப்படினா 4,56,000 ஓகேவா. சோ क्वेश्चनல creditors இருக்கு க்ளோசிங் creditors சோ 45,000. சோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5,01,000 ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாருங்க asset side. சோ asset side பொறுத்த வரைக்கும் land and building ஓகேவா. அதோட ஃபைனல் அமௌண்ட் என்ன 2,40,000. 2,40,000 ல depreciation 12,000. ஓ மைனஸ் பண்ணோம் அப்படினாக்கா 2,28,000. நெக்ஸ்ட் என்ன அப்படினா debtors எவ்வளவு அப்படினா 51,500. சோ provision for doubtful debts வந்துட்டு क्वेश्चनல 1,500 கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படினா 50,000 ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 1,70,000. சோ 1,70,000. சோ கேஷ் அட் பேலன்ஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 53,000. சோ இதுல தான் நீங்க இங்க ஆட் பண்ண 5,01,000 வந்துரும், இங்கேயும் 5,01,000 வந்துரும். சோ இதோட இந்த சம் முடியுது. So if you have any doubt regarding this sum, can kindly ask me in comment section. Thank you. Wish you all the very best.